அன்பிற்குரியோர்களே, பாஸ்டர் ஹென்ரியும் அவர் மனைவியும் இந்தோனேசியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் வாலிபர் முகாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மத வெறியர்களால் தாக்குதல் நடந்தது. இரத்த வெறிபிடித்த கிறிஸ்தவ வெறுப்பாளர்கள் காட்டுமிராண்டித்தனமாக கையில் அகப்படுபவர்களை எல்லாம் கண்டதுண்டமாக வெட்டினர். மறுநாள் பாஸ்டர் ஹென்ரியின் உடல் இருந்த சவப்பெட்டியின் அருகே நின்று கொண்டிருந்த ஹென்ரியின் மனைவியின் மனதில், ஏன் எனக்கு இது நடந்தது? தேவனே, ஏன் என் கணவனை நீர் காப்பாற்றவில்லை என்று அழுதாள். பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் ஹென்ரியின் மனைவியின் உள்ளத்தில் மென்மையாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது இதுதான் மகளே. என் மகனாகிய ஹென்றி தன் முழு அன்பையும் என் மீது வைத்திருந்தான் என்பதாக பேசினாராம். இந்த வார்த்தைகள் அவளை நிமிர்ந்து உட்கார வைத்தது. இன்றைக்கும் இந்த அம்மையார் இந்தோனேசியாவில் ஊழியம் செய்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடினால் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு மனதார தேடுங்கள். எந்தவித கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்க முடியும் என்பதே இன்றைய இரத்த சாட்சிகளின் குரலாயிருக்கிறது. வாழ்த்துக்களுடன், ஜார்ஜ்.